بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள கூடுதல் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 90 ஹதீஸுகளை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 91வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். 91 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத், நமக்கு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது என்பவர் அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனா அப்துல் மலிக் இப்னு அம்ருல் அகதி, அப்துல் மலிக் இப்னு அம்ரு என்பவர் நமக்கு அறிவித்தார் அப்படின்னு அவர் சொன்னார். கால, அப்துல் மலிக் சொன்னார், ஹத்தசனா சுலைமான் இப்னு பிலாலுல் மதீனி, சுலைமான் இப்னு பிலாலில் மதீனி என்பவர் நமக்கு அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அன் ரபியா பின் அபி அப்துர் ரஹ்மான், ரபியா பின் அபி அப்துர் ரஹ்மான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அன் யசீத, யசீத் வழியாக அறிவிக்கிறார். அன் வந்தால் ஜர்ரு செய்யணும். இந்த யசீதில் ஜர் வராது. இந்த ரபியாவுலேயும் ஜர் வரல பாருங்கள், ரபியாவுலேயும் ஜர் வரல. ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே படித்த ஒரு பாடத்தை யாவப்படுத்துறதுக்காக வேண்டி ஜர்ருடைய எழுத்துக்கள், ஜர்ரு கைர முன்சரிஃபான ஒரு சொற்களில் என்ன செய்யாதுன்னா ஜர்ரு வராது. அதாவது ஜர்ரும் வராது, தன்வீன் வராது. இப்போ ரபியாங்கிற வார்த்தை பெண்பாலுடைய இந்த தே இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், ஒரு ஆளுக்கு பேராக இந்த 2 காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால், 2 காரணத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு என்ன வராது, ஜர்ரும் வராது, தன்வீன் வராது. அதனால் அன் ரபியாத்தை ஜர்ரு வர்ற இடத்துல ஃபத்தஹ் தான் வரும். அன் ரபியா பின் அபி அப்துர் ரஹ்மான் வந்துருச்சா, அதுக்கப்புறம் அன் யசீத, இந்த அன் வந்ததுனால யசீதுக்கு ஜர்ரு வரணும். ஆனால் இதுக்கும் ஜர்ரு வராது. என்ன காரணம்னு கேட்டால், இது பேராக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது இது ஃபேலுடைய வினைச்சொல்லுடைய வடிவத்தில் இருக்கிறது. யசீது, ஜாத யசீதுன்னு இருக்குல்ல, அது வினைச்சொல்லு மாதிரி இருக்கிறது. வினைச்சொல்லுடைய வடிவத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால், ப்ளஸ் பேராக இருந்துச்சுன்னு 2 சேர்ந்துச்சின்னு சொன்னால் அதில் என்ன வராது, ஜர்ரு வராது. இது ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு இலக்கணம் தான், ஒரு யாவப்படுத்துறது. அன் யசீத, யசீத் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த யசீத் யாருன்னு கேட்டால், மௌலல் முன்பைசி, முன்பைசுன்னு ஒரு ஆளுக்கு பேர். அவரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை மௌலா. மௌலான்னா ஒரு ஆளால் விடுதலை மௌலாங்கிறது 2 விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஒன்று ஒரு ஆளை நம்ம அடிமையாக வச்சு இருந்து, இன்றையோடு நான் உன்னை விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் விட்டோம் என்று சொன்னால், அவருக்கு வெளிநாட்டில் பிடிக்கப்பட்டு அடிமையாக இருக்கார். அவருக்கு அடையாளம்னு ஒன்று இருக்காது. பாப்பா பேர் உமா பேர் சொன்னாலும் மக்களுக்கு விளங்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மௌலா அபூபக்கர், அபூபக்கருடைய மௌலா இவர், ரசூல்லாவுடைய மௌலா, ஆயிஷாவுடைய மௌலான்னு இப்போ யார் விடுதலை செஞ்சாங்களோ அவங்க பேரோட மௌலான்னு சேர்த்துக்கிறவாங்க. மௌலான்னா விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கிறதுக்கு மௌலாங்கிற வார்த்தையை போடுவாங்க. அது மாதிரி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் எனது முயற்சியினால் இஸ்லாத்தை என் முன்னிலையில் தழுவுகிறார். அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு நான் தான் காரணமாக இருக்கேன்னு வைங்க. அப்படி இருந்தால் அவர் என்ன செய்வார்னா, தன்னை மௌலாண்டுக்கிறவர். இப்ராஹிம் என்பவர் என்ன செய்கிறார், ஒரு ஆளுக்கு இப்ராஹிம் என்பவர் ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறார். அவர் களிமா சொல்லி அவர் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டார்னு சொன்னால் அவர் பேரோடு என்ன செய்வாங்கன்னா, மௌலா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மௌலா. மௌலாங்கிறது அது அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் மௌலான்னு சொல்லுவாங்க. அவங்க முஸ்லீம் அல்லாமல் இருந்து ஒரு முஸ்லீமுக்கு முன்னாடி இஸ்லாத்தை அவருடைய முயற்சியில் அவருடைய ஏற்பாட்டில் இஸ்லாத்தை தழுவுறாருன்னு சொன்னால் மௌலாங்கிற சேர்த்துக்கிறாங்க. மௌலா அபூபக்கர்னா அபூபக்கருக்கு முன்னிலையில் இஸ்லாத்தை தழுவுனவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம்.
இது நம்ம வரலாறை தேடி பார்க்கணும். இவர் மௌலாண்ட அடிமையாக இருந்தாரா இல்லை இஸ்லாத்து, அந்த வரலாறை தேடினா தான் கிடைக்கும். அதை நான் தேடலை. பொதுவாக நம்ம தேவைப்பட்டால் அறிஞ்சிக்கிறலாம். மௌலான்னு மட்டும் வச்சுக்கிறோங்க. யசீத் வழியாக அவர் அறிவிக்கிறார். யசீத் யாருன்னு கேட்டால் மௌலல் முன்பைசி என்பவருடைய மௌலா இவர். அதாவது அவரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கலாம், அல்ல அவர் முன்னிலையில் இஸ்லாத்தை தழுவுனவராக இருக்கலாம். ரெண்டுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அன் ஜெயித் பின் ஹாலித், இவர் சஹாபி. ஜெயித் பின் ஹாலித் அல் ஜுஹனி என்பவர் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஅலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் கேள்வி கேட்டார். சஅலஹுன்னா நபியிடத்தில் கேட்டார். ரஜுலுன், ஒரு மனிதர் கேள்வி கேட்டார். அனில் லுக்கத்தத்தி, கண்டெடுக்கும் பொருள். லுக்கத்தாண்டா எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு பொருள் கீழே கிடக்கிற பொருள், அதை யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. தவற விட்ட ஒரு பொருள் அதை என்ன செய்ய, அதுக்கு ஒரு சட்டம் வேணும்ல. தவற விட்டு நம்ம மாட்டு போட்டு போய்கிட்டு இருக்கிறதா, அல்லது எடுத்து வைத்து கொள்வதா, நம்மளே சொந்தமாக்கி கொள்வதா, அதை என்ன தான் செய்வது? இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தருக்கு சந்தேகம் வரும்ல. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கீழே கிடக்கிற பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கிடுவாங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி யாராவது தவற விட்டு போனாங்கன்னு சொன்னால், களவாங்க செஞ்சோம், கீழே தானே கிடக்குது, அது நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம்தான் அன்றைய மக்கள்கிட்ட. உலகம் இன்றைக்கு அப்படித்தானே உலகம் போகிறான், கீழே கிடந்தால் எடுத்து வச்சுக்கிறாங்களா இல்லையா? அப்போ கீழே கிடக்கிற பொருள்கள் யாரோ தவற விட்டாங்கன்னு சொன்னால் அதை அவரவர் எடுத்துக்கொள்வது தான் பெரும்பாலான மக்களுடைய பழக்கமாக இருக்குது. அன்றைக்கும் அப்படி இருந்தது. அதுக்கு தான் ஒருத்தர் கேட்குறாரு. சஅலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார். அனில் லுக்கத்தத்தி, லுக்கத்தா என்று சொன்னால் கண்டெடுக்கும் பொருள், கீழே கிடந்த பொருள், கீழே கிடக்கும் பொருளை பற்றி அவர் கேட்குறார். ஒகால, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏரிஃபு, நீ அறிந்து வைத்துக்கொள், விக்காஹா, விக்காங்கிறது அந்த அந்த பொருளை ஒரு பையில் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதாவது முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க இல்லை, ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்ட ஒரு தங்க செயின்னு வச்சுக்கிறோமே, ஒரு சுருக்கு பையில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொருள் கண்டெடுக்கப்பட்ட பொருள் ஒரு பையில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுருந்தாங்கன்னு வைங்க. அப்படி போட்டு வச்சுருந்தார்கள்னு சொன்னால் அதையெல்லாம் குறித்து வச்சுக்க. ஏன்னா நாளைக்கு அவங்க கேட்டு வரும்போது எந்த பையில் இருந்துச்சு, எதுக்குள்ளே நீ வச்சுருந்த அந்த பை எப்படி இருந்துச்சுன்னு விவரம் கேட்பதற்கு தேவைப்படுங்கிறதுக்காக வேண்டி ஏரிஃப், அறிந்து வைத்துக்கொள். விக்காகா, விக்காங்கிற வார்த்தைக்கும் விஆங்கிற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான். இது அறிவிக்கிற அறிவிப்பாளருக்கு ரசூல்லா விக்காஹா என்று சொன்னார்களா அல்லது விஆஹா என்று சொன்னார்களான்னு ஒரு டவுட்டு. ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தான். அர்த்தம் ரெண்டுக்கு ஒன்றா இருந்தாலும் ரசூல்லா பயன்படுத்தின வார்த்தை எதுங்கிறத மறந்துட்டு அதே தான் அந்த பையங்கிறது தான் சொன்னாங்க. அதுக்கு விக்காங்கிற வார்த்தையை சொன்னாங்களா விஆங்கிற வார்த்தையை சொன்னாங்களான்னு அவருக்கு டவுட்டு. அதனால் ஃபொக்கால, இப்போ ரசூல்லா சொன்னாங்க, யரிஃபி விகாஹா, அவுக்கால, அல்லது சொன்னார்கள் விஆஹா. அப்படின்னு அர்த்தம். அவு போட்டால் இந்த ரெண்டில் ஒன்று தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யரிஃபி விகாஹா என்றோ அல்லது யரிஃபி விஆஹா என்றோ சொன்னார்கள். அர்த்தம் ரெண்டுக்கு ஒன்று தான், வார்த்தை தான் வேறுபட்டதாக இருக்கே தவிர இந்த ரெண்டில் எந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு அறிவிப்பாளருக்கு டவுட் வர்றதுனால இப்படி சொல்கிறார். அப்போ கீழே ஒரு பொருள் கிடந்தால் அதனுடைய மணி பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த மணி பர்ஸ் தான் பையங்கிறது. அந்த மணி பர்ஸை நல்லா அடையாளம் பார்த்து வச்சுக்க, அது என்ன மாதிரி உள்ளதுன்னு. அப்புறம் தான் நாளைக்கு என்ன செய்ய முடியும், அவன்கிட்ட கேட்டு வர்றவன்ட்ட நம்ம விசாரிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த பை இருந்தால் தான், வெறுமனே ஒரு செயினை போட்டு போயிருந்தான்னு அதுக்கு அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தான்னு வச்சுக்கிறேன். ஏரிஃபினை அறிந்து வைத்துக்கொள், விகாஹா, அந்த பொருளுடைய கீழே கிடந்த அந்த பொருளுடைய அந்த பையையும், இஃபாசஹா, அதில் போட்ட முடிச்சியையும், முடிச்சு போட்டிருப்பாங்களே, எத்தனை முடிச்சு போட்டிருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நல்லா கவனமாக நெஞ்சிக்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா பிறகு எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா பிறகு அர்ரிஃபுஹா, அதை பற்றி விளம்பரப்படுத்து. அர்ரஃபன்னா அரியசை, அதாவது விளம்பரப்படுத்து. சனத்தன், ஒரு வருஷம் நீ விளம்பரப்படுத்தணும். கீழே ஒரு பொருள் கிடக்குது, நம்ம எடுத்துட்டோம், இந்த பொருள் நான் எடுத்தேங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டனா என்ன செய்யணும், இந்த நவீன காலத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள் இந்த காலத்தில் உள்ள விஷயம்.
அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்கிறது, அந்த 4 பேர் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்வது, இப்படியே காற்று வாக்கில் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் பரவிக்கிட்டே இருக்கும். இப்படி எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணுன்னா 1 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த அதை என்ன செய்யணும்னு முடிவுக்கு வரணும். அது வரைக்கும் பாதுகாத்து வைக்கணும். சும்மா பிறகு அர்ரிஃபுஹா, அந்த லுக்குத்தாவை, அதாவது கீழே கிடந்த பொருளை அறிமுகம் செய், அதாவது விளம்பரப்படுத்து. விளம்பரப்படுத்துறதுன்னா என்னென்னு விளம்பரப்படுத்தின அடுத்து இது சொல்லப்பட நம்மளாக சிந்தித்து விளங்குற விஷயந்தான். விளம்பரப்படுத்துனா இந்த மாடல் உள்ள இத்தனை செயின் இத்தனை கிராம் உள்ளது கிடைத்ததுன்னு விளம்பரப்படுத்தினீங்கன்னா ஒவ்வொருத்தனும் என்னுடையதுன்றுவான். விளம்பரப்படுத்துறதுன்னு சொன்னால் அப்படி ஒரு பொருள் எடுத்திருக்கிறோம் அப்படி தான் விளம்பரப்படுத்தணுமே தவிர, அப்போ தான் அந்த இவன் தேடி வர்றானா அவன் தான் அடையாளத்தை சொல்லணும். நீங்கள் அடையாளத்தோடு விளம்பரப்படுத்தி விட்டீங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வான்னா கண்டவன் என்னுடையதான்னு சொல்லுவான். நீங்கள் சொன்ன நீ அந்த அடையாளத்தை ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஏற்கனவே அடையாளத்தை சொல்லியிருக்கிற காரணத்தினால் அதையே சொல்லி கேட்பான். 100 பேர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அதை 1 வருஷம் விளம்பரப்படுத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது அந்த அடையாளங்களை மறைத்து தான் விளம்பரப்படுத்தணும். அடையாளங்களோடு விளம்பரப்படுத்தினா அர்த்தமே இல்லாமல் போயிடுறது. ஏன்னா எவனுக்கு சம்மந்தம் இல்லையோ அவனெல்லாம் கூட உரிமை கொண்டாடி என்ன செய்வான், அழகாக அடையாளத்தை சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். இது சொல்லப்படாட்டான நம்ம சிந்தித்து விளங்குற ஒரு விஷயந்தான். சும்மா பிறகு அர்ரிஃபுஹா சனத்தன், அதை 1 வருஷம் என்ன செய்ய மூடலாக நீ விளம்பரப்படுத்தணும். இப்படி ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது, தங்கத்தாலான ஒரு பொருளை நான் எடுத்திருக்கிறேன், அது என்ன பொருள் என்பதையும் அதனுடைய விவரத்தையும் சொல்லி உரியவர்கள் என்கிட்ட அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும்னு விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தலை எப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு பேனர் வைக்கலாம், ஒரு போஸ்டர் அடிச்சு விடலாம், நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில், இந்த காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடலாம். அதுக்கு முந்தின காலத்தில் அதெல்லாம் இல்லாத காலத்தில் செவி வழியாக பரப்ப வேண்டியதான், தெரிஞ்சாக்கிட்டு பரப்ப வேண்டியதான். பிறகு 1 வருஷம் ஆச்சு, ஒருத்தருமே வரல. நீங்கள் அறிவிச்சிங்க, விளம்பரப்படுத்துனீங்க, வருஷம் ஒன்றாயிடுச்சு, அது யாருமே வரலையா? சும்மாண்டா ஒருத்தரும் வரலன்னு சொன்னால் இஸ்தம்து பிஹா, அதை நீ பயன்படுத்திக்க, அது குற்றம் கிடையாது. கீழே கிடந்த பொருள் உனக்கு சொந்தம் இல்லாட்டாலும் 1 வருஷம் வரைக்கும் நீ செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் பண்ணிட்டீல, ஒருத்தன் வரலையில, நீ எடுத்து செலவு பண்ணிக்க. சும்மா பிறகு இஸ்தம் தானா பயன்படுத்துறது, இஸ்தம்து பிஹா, அதனை நீ பயன்படுத்தி கொள் அப்படின்றாங்க. பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டான்னு வைங்க, அதை கொடுத்துட வேண்டியதான். பயன்படுத்தி கொள்ளுங்கிறது எப்போன்னு கேட்டால் வித் கண்டிஷன் இருக்குது. நீ பயன்படுத்தி கொள்ளலாம், பயன்படுத்திக்கிட்டு அந்த செயினை நீ போட்டுகிட்டே இருப்ப, 1.5 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் வந்துட்டான், அப்போ என்ன செய்யலாம், நீ கொடுத்துட வேண்டியதான். அவன்கிட்ட 1 வருஷம் முடிந்து விட்டது, இனிமேல் எனக்கு தான் சொந்தங்க கூடாது, எப்போவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. 1 வருஷம் எதுக்குன்னு கேட்டால், அந்த 1 வருஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்தவே கூடாது, அமானித மாதிரி வச்சுருக்கணும். ஒரு தங்க செயின் எடுக்கிறீங்க, 1 வருஷம் அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் போட்டுக்கிற கூடாது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அதை அணிவிச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கிறணும். 1 வருஷம் ஆனவுடனே நம்ம போட்டுக்கிறலாம். எந்த கண்டிஷனில் போட்டுக்கிறலாம், இனிமேலும் அவன் கேட்டு வந்தானே ஆனால் நம்ம கொடுத்துடணும், இனிமேல் கேட்டு வந்தால் கூட என்ன செய்யணும், கொடுத்துடணுமேங்கிற அடிப்படையில் விளங்கிக்கிறணும். அப்போ ஃபைன்ஜா ரப்புஹா, அதுக்கு உரியவன், ரப்புனா எஜமானன், அந்த லுக்தாவுக்கு சொந்தக்காரன் வந்தானையானால் அத்திஹா இலைஹி, அத்தாண்டா கொடுத்து விடுவது, நிறைவேற்றுவது. அதா தொழுகையில் அதா செய்கிறதுங்கிறோம்ல, அந்த அதாவில் உள்ளது தான் அத்தா என்றால் நிறைவேற்றினான். அத்தா யு அத்தியுடைய அம்ரு அத்தி, அத்தி, அதை அந்த பொருளை நீ வழங்கிவிடு, இலைஹி, அவனிடத்தில் வழங்கிரு. அப்போ கீழே கிடந்த பொருளை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் ஓராண்டுக்கு நம்ம வச்சுக்கிறணும், பாதுகாத்து வச்சுக்கிறணும். ஓராண்டு வரைக்கும் வந்துட்டான்னு சொன்னால் கொடுத்துட வேண்டியதுதான். ஓராண்டு வரைக்கும் வரலன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். யூஸ் பண்ணதுக்கு பிறகு வந்தான்னு சொன்னால் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ற சொல்கிறாங்க காலை. அப்போ அந்த கேள்வி கேட்டார்ல அந்த மனிதர் சொன்னார், காலன்னா அந்த ரஜுலுண்டு வந்துச்சில் ஒரு மனிதர் கேள்வி கேட்டார்னு, அந்த ஆள் திருப்பி கேட்குறாரு, இப்போ லால்லத்துல் இப்லி, காணா போன ஒட்டகம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஒட்டகத்தை ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான், ரோட்டில் நிற்கிது, தெருவில் நிற்கிது, அதுக்கு உரியவன் யாருன்னே தெரியலை, அதை பிடிச்சி வச்சுக்கிறலாமான்னு கேட்குறாரு. இதையும் கண்டெடுக்கப்பட்ட பொருள் மாதிரி எடுத்துக்கிறலாமான்னு அவர் கேட்குறாரு காலை. அந்த மனிதர் கேட்குறாரு, இப்போ லால்லத்துல் இப்லி, அங்கே கேள்விக்குறி வச்சுக்கிறேன்னு. லால்லத்துல் இப்லின்னா அதனுடைய சட்டம் என்ன? இப்போ லால்லத்துனா வழி தவறிய ஒட்டகம், இப்லுன்னா ஒட்டகம்,
அப்போ ஒட்டகத்தில் வழி தவறி போனது, வழி தவறினதுன்னு சொன்னால் அதை மந்தையை விட்டு வெளியே வந்துடும், எஜமானை விட்டு வெளியே வந்துடும், அடைச்சி வச்ச இடத்துலேருந்து வெளியே வந்துடும், எங்கே போகிறோன்னு தடுமாறிக்கிட்டு நிற்கும். அப்படியான ஒரு ஒட்டகத்தை நம்ம கண்டோம் என்று சொன்னால் அதை இந்த மாதிரி எடுத்து என்ன செய்யலாம், நாங்களே எடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. கால் அந்த மனிதர் கேட்குறாரு, இப்போ லால்லத்துல் இப்லி, லால்லத்துனா வழி, லல்ல வழிகேட்டுக்கெல்லாம் சொல்கிறோம்ல லலாலத்துண்டு, அதில் உள்ள வார்த்தை தான். லல்லன்னா வழி தவறினான், லால்லத்துனா வழி தவறியது, லால்லத்துல் இப்லினா ஒட்டகத்தில் வழி தவறியது அப்படின்னு வந்து இருக்குது. அந்த அந்த சொல்கிற தோரணையில் கேள்வி அதில் அடங்கியிருக்கும். லால்லத்துல் இப்லி ஒட்டகத்தில் தவறி போனவை அப்படின்னு மட்டும் அர்த்தம். அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்ற அர்த்தம். கேள்வி கேட்கும்போது கேள்வி இல்லாமல் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை அந்த தோரணையில் சொல்லும்போது அவர் கேள்வியாக கேட்குறாருன்னு விளங்கிக்கிடுவோம். அந்த மாதிரி உள்ள வாசகம் இது. கால் அந்த மனிதர் கேட்டார், இப்போ லால்லத்துல் இப்லி ஒட்டகத்தில் வழி தவறியவை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னவுடனே இப்போ கலிப ரசூல்லா வந்து கோவப்பட்டார்கள். ஹத்தா இஹமர்ரத்து, இஹமர்ரன்னா சிவப்பாய் போகிற, சிவந்து போகுது. ஹுமரத்துனா சிவப்பு, அகமர்னா சிவப்பாக உள்ளவன், இஹமர்ற என்றால் சிவந்தான். ஹத்தா இஹமர்ரத்து சிவக்கும் வரை, வஜனத்தாகு அவங்களுடைய 2 கன்னங்கள், வஜனத்துனா கன்னம் இருக்குல்ல முகத்துடைய இந்த 2 பகுதி, அதுக்கு பேர் வஜனத்தும்பாங்க. வஜனத்தாகு, வஜனத்தானி இலாஃப செஞ்சால் வஜனத்தாகு. ஹத்தா இஹமர்ரத்து வஜனத்தாகு, அவங்களுடைய ரசூல்லாவுடைய 2 கன்னங்களும் சிவந்து போகிற அளவு கோவப்பட்டதனுடைய அளவு என்னாச்சுன்னு கேட்டால், அவர் கேட்ட கேள்வி ரசூல்லாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்தோன்னு அந்த கோபத்தினுடைய அளவு எந்த அளவு இருந்துச்சுன்னு கேட்டால், அந்த கன்னங்கள்லாம் சிவந்து போச்சு ரசூல்லாவுக்கு. ரொம்ப சிவந்த உடம்பு இருந்தாங்கல்ல, சிவப்பான ஒரு ஆளுக்கு கோவப்பட்டாங்கன்னா கண்ணம்லாம் சிவந்து போயிடும். கருப்பான ஆளுகளுக்கு அப்படி உள்ளுக்குள்ளே சிவந்தாலும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. சிவந்த ஆளுகளுக்கு என்ன செய்யும், கண்ணம் சிவப்பான உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கலிப ரசூல்லா கோவப்பட்டார்கள். ஹத்தஹமர்ரத்து வஜனத்தாகு, அவங்களுடைய வந்து 2 கன்னங்களும் சிவக்கும் வரை, சிவக்கும் அளவுக்கு கோவப்பட்டார்கள். அறிவிப்பாளருக்கு சந்தேகம், கண்ணுங்கண்டு சொன்னாங்களா முகம்னு சொன்னாங்களான்னு டவுட் வருது அவருக்கு. அவுகால அல்லது சொன்னார்களா இஹமர்ற வஜுஹு, முகம் சிவந்தது என்று சொன்னார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்லும் பொழுது அந்த அறிவிக்கிறாள் ஸெய்த் இப்னு ஹாலித் அல் ஜுஹனிங்கிற சஹாபி தான் அறிவிக்கிறாரே, அவர் வந்து இஹமர்ரத்து வஜனத்தாகுன்னு சொன்னாரா அல்லது இஹமர்ற வஜுஹுன்னு சொன்னாரான்னு அடுத்து ஒரு அறிவிப்பாளர் சந்தேகம். அதுதான் சொல்கிறார். அவுகால அல்லது அந்த ஸெய்த் இப்னு ஹாலித் சஹாபி சொன்னாரா இஹமர்ற வஜுஹு, அவருடைய முகம் சிவந்தது, முகம் சிவந்தது என்று சொன்னாரா கன்னங்கள் சிவந்தது என்று சொன்னாரா அப்படின்ற டவுட் இருக்குது. அப்போ ரசூல்லா கோவப்பட்டாங்கல்ல, கோவப்பட்டு இதுக்கு ஏன் கோவப்பட்டாங்கன்னா அந்த அந்த விளக்கத்தில் வந்துடுது. ஃபகால கோவப்பட்டு ரசூல்லா சொன்னார்கள், ஒமாலக்க வலகா, அதுக்கும் உனக்கும் என்ன இருக்குது, இப்போ ஒமாலக்க உனக்கு என்ன இருக்கிறது, வலகா அதற்கும் உனக்கும் என்னப்பா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஒட்டகம் தெருவில் நிற்கிதுன்னு வைங்க, அந்த ஒட்டகம் வந்து ஒரு பெரிய சுயமாக வாழக்கூடிய ஒரு பிராணி. அந்த பிராணியை வந்து நீ பிடிச்சி தான் காப்பாற்றணும்னு கிடையாது. அது சுற்றிக்கிட்டே இருக்கும், போகிற இடத்துல இருந்தால் சாப்பிட்டுக்கிறேன், அது நடந்து போகிறது கால் இருக்கிறது, அது 10 நாள் சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட அந்த எஜமான்காரன் தேடி பிடிச்சி எடுத்துக்கிடுவான். அது எதுக்கு நீ போய் கன்ற, அது சுதந்திரமாக நீ விடு, நீ உனக்கு உள்ளது கிடையாது, அதெல்லாம் காணா போன கணக்கில் வராது. இதை கேள்வி கேட்டுன்னு கோபம் வருது. இதையும் வந்து காணா போன லிஸ்ட்டில் நீ எடுக்கிறியான்றதான் கோபம் வருது. கோபம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபகால சொன்னார்கள், ஒமா லக்க வலகா, உனக்கும் அதுக்கும் என்ன, ஒமாண்டா என்னன்னு அர்த்தம். ஒமா லக்க வலகா, அதற்கும் உனக்கும் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்காது, பேசாம மூடு. மஹா, அந்த ஒட்டகத்தோடு இருக்கிறது, சிகாவுகா, அதுக்குரிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அதனோடு இருக்கிறது, ஹிதாவுகா, அதனுடைய அந்த கால் பாதம் இருக்கல, குழம்பு நடந்து போகிறதுக்கு கால் இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி அது இருக்கிறது, உனக்கு என்னப்பா பிரச்சனைங்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்ணி குடிக்காமல் எந்த ஒரு உயிரினும் வாழ முடியாது இல்லையா. இந்த ஒட்டகத்தை மட்டும் இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், அது தேவையான தண்ணீர்கள் வந்து அந்த முதுகுல திமிழுக்கு அங்கே சேமித்து வச்சுக்கிறோம், விளங்குதா. 10 நாளைக்கு தண்ணி கிடைக்காட்டால் கூட அது சேமித்து வச்ச தண்ணீரிலேயே தேவையானது அங்கேருந்து எடுத்துக்கிறோம், உடம்புலேருந்து எடுத்துக்கிறோம்.
அப்படி ஒரு விசித்திரமான ஒரு படைப்பாக அந்த ஒட்டகம் இருக்கிறது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது குடிக்கக்கூடிய தண்ணி அதனோடு இருக்கிறது. அது எங்கேயா போய் திம்பதற்குரிய வெளியிலேயே போகிறதா இருந்தால் கால் இருக்கிறது. அது காலும் இருக்கிறது, தண்ணியும் இருக்கிறது. உனக்கு என்னப்பா அதில் பேசாமல் விடு, அது பாட்டு போய்க்கிறேன், அது ஏன் காணப்போன கணக்கில் சேர்க்குற, அது சொந்தமாக சுயமாக வாழ்ந்துக்கிறோமே, அதனால் எஜமானன் வந்து அவன் எடுத்துக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமாலக்க வலஹா, உனக்கும் அதுக்கும் என்ன, உனக்கும் அதை பற்றி என்ன உனக்கு பிரச்சனை, மஹா அதனோடு இருக்கிறது, சிகாவுஹா அதனுடைய குடிபானம் அதனோடு இருக்கிறது, குடிக்க வேண்டிய தண்ணி வந்து சிக்கான்னா தண்ணி, அதனுடைய தண்ணீர் வந்து அதனோடு இருக்கிறது. ஓ ஹிதாவுஹா அதனுடைய ஹிதாவுன்னா கால் குழம்பு இருக்கும்ல, காலோட அடிப்பாகம், காலுன்னு வச்சுக்கிடலாம். ஹிதாவுஹா அதுக்கு நடக்கிறது, காலும் இருக்குது, கால் அதனோடு இருக்கிறது, தண்ணி அதனோடு இருக்கிறது, உனக்கு அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சிக்காவுங்கிற வார்த்தைக்கு வந்து அந்த ஒட்டகத்தினுடைய படைப்புலையே என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் தண்ணி சேமிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கமாக இப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா, தரிதுல் மா அது வந்து அந்த கால் இருக்கிற காரணத்தினால தண்ணி இருக்கிற இடத்துக்கு வரும். வரத என்றால் வந்தான், வரத என்றால் வந்தான், எரிது என்றால் வரும். வரதங்கிற வார்த்தை கூட தண்ணி இருக்கிற இடத்துக்கு வருவாங்கள்ல, அதுக்கு தான் வரதன்னு சொல்லுவாங்க. பலம்மா வரத மதியனுடைய தண்ணி இருக்கவர் வந்தபோது இந்த மூசா நபி தப்பிச்சு ஓடுவார்ல, அதுக்கெல்லாம் சொல்லும்போது வரதங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ தரிதுல் மா அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்க வரும் கால் இருக்கிறதுனால. தரா ஷஜர மரத்தில் போய் மேய்ஞ்சு கொள்ளும், மரத்தில் தேவையானதை மேய்ஞ்சு கொள்ளும். அதனால ஃபதர்ஹா அதை விற்று, வதர என்பதனுடைய ஏவல் வினை இதர், வதர எதரு என்னைக்கிட்ட அதர், ஃபதர்ஹா அதனை விட்டுவிடு, ஹத்தா எல்காஹா ரப்புஹா அதனுடைய எஜமான் அதை பார்க்கும் வரை, அதை அவங்க கண்ணில் படுற வரைக்கும் பேசாமல் விடு. அப்போ காணா போன ஒட்டகத்தை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு ஒட்டகம் வந்து முதலாளிகிட்ட தப்பிச்சு வந்து எங்கேயோ ஒரு ரோட்டிலே காட்டிலே நின்றுச்சின்னு சொன்னால் அதை போய் நீ காப்பாற்றுறக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பெரிய சைஸு உயிரினமாக இருக்கிறதுனால அது சுயமாக நினைஞ்சிக்கிறேன், அந்த முதலாளி கண்ணில் படுற வரைக்கும் வாழ்ந்துறேன், அதனால் அதையெல்லாம் பேசாமல் கண்டுக்கிறோம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒமாலக்க உலகா உனக்கு அதுக்கு என்ன இருக்கிறது, மஹா சிகாவுஹா அதனுடைய பானம் இருக்கிறது, ஓ ஹிதாவுஹா நடக்கிறதுக்கு கால் இருக்கிறது, கால் குழம்புக்கு தான் ஹிதாவும்பாங்க, நம்ம கால்னு வச்சுக்கிறோம், அதுக்கு காலும் இருக்கிறது. தரிதுல் மா அது தண்ணீர் குடிக்கிறதுக்கு வரும், நீர் துறைக்கு வரும். தர ஷஜர மரத்தில் வந்து மேய்ஞ்சு கொள்ளும், மரத்தில் உள்ள இலைகளை என்ன செய்யும், அதை சாப்பிட்டு கொள்ளும். அதனால் இப்போ தர்ஹா அதை நீ விட்டுரு, ஹத்தா எல்காஹா ரப்புஹா அதனுடைய எஜமானன் வந்து அதை சந்திக்கிற வரைக்கும் நீ விட்டுரு அப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் செய்யாதுன்னு அர்த்தம். பால அந்த மனிதனிடம் அடுத்த கேள்வி கேட்குறாரு, இப்போ லால்லத்துல் கனமி தவறிப்போன ஆடு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. தவறிப்போன ஆட்டை பற்றி அந்த தோரணையில் கேள்வி அடங்கியிருக்கிறது. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது, நம்ம இந்த ஆட்டுக்குட்டியை வந்து எவனை மிஸ் பண்ணிட்டான், ஆட்டு பந்தையில் அது இல்லை, தனியாக நிற்கிது, அது யாருடைய ஆடுன்னு உங்களுக்கு தெரியலை. இதை நீங்கள் நாங்கள் என்ன செய்வது, ஆட்டுக்குட்டியை கண்டால் என்ன செய்வது, சுற்றி பார்த்து பார்க்குற ஒன்றும் இல்லை, காட்டு பகுதியில் தனியாக நிற்கிது, அதுக்கு வந்து அது எங்கே போகிறதுன்னு அதுக்கு தெரியலை. அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் வந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டால் என்ன செய்கிறதுன்னு அவர் கேட்குறாரு. காலை அந்த மனிதர் கேட்குறாரு, இப்போ லால்லத்துல் கனமி ஆடில் தவறிப்போன ஆட்டை பற்றி என்ன சொல்கிறீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலை லக்க அது வந்து உனக்குரியதாக இருக்கும், அவுளி அகைக்க அல்லது உன்னுடைய சகோதரன் அந்த முதலாளி இருக்கான்ல அவனுக்கு உள்ளதாக இருக்கும், அவுள் இது பி அல்லது ஓனாய்க்கு உரியதாக ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆட்டுக்குட்டி இருக்குன்னா ஒன்று நீ எடுத்துக்கிட்டு போவ, இல்லாட்டி அவன் சகோதரனுக்கு போய் சேரும், விட்டேன்னா ஓனாய்க்கு உள்ளது ஆயிரும். அதனால் ஓனாய் இப்படி தின்றுங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீனே எடுத்துக்கப்பாத, சின்ன ஆட்டுக்குட்டியாக இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஓனாய் சாப்பிட்ருங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓனாய்க்கு போகிறது நமக்கு உள்ளது ஆகிட்டு போகுதே. அப்போ என்ன செய்யணும், அந்த ஆட்டை நீ எடுத்துக்க, லக்க உனக்குரியதாக இருக்கும், அவுளி அகைக்க அவன் வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்குரியதாயிரும், அவுள் இது பி அல்லது ஓனாய்க்குரியதாயிரும். அதனால் ஒட்டகத்துக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்துக்க, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் எப்போன்னு கேட்டால்
அது ரோட்டில் போகிற எல்லாத்தையும் இப்படி ஆட்டையும் பிடிச்சி செஞ்சிடக்கூடாது. ஒரு காடு சுற்றி பற்றி எதுவுமே இல்லை, எங்கேயும் ஆட்டு பண்ணையும் இல்லை மாட்டு பண்ணையும் இல்லை, எங்கேருந்து இது வந்துச்சுன்னே தெரியலை, இது எப்படி அந்த இடத்துக்கு போய் சேரும்னு தெரியலை, எவன் இதை தேடிக்கிட்டு வருவான்னு தெரியலை. அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள ஆடாக இருந்தால் ஒன்று நீ எடுத்துக்கிறவே, இல்லாட்டி வந்துட்டான்னு அவன் எடுத்துக்கிடுவான், இல்லாட்டி ஓனாக எடுத்துக்கிட்டு போக போகுது, எதுக்கு நீ நம்ம எடுத்துக்கலாங்கிறாங்க. அந்த ஆட்டை பிடிச்சி என்ன செய்யலாம், நம்மளே அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட அது வருகிறது. இதில் நமக்கு பாடம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை சொல்லும்போது தப்பான விஷயத்தை காணும்போது கோபப்படுதல்ன்றது தான் பாடத்தில் தலைப்பு கொடுத்துருந்தார். 91வது ஹதீஸுக்கு முந்தின பாடத்தில் தலைப்பில் என்ன வரும்னு கேட்டால், ஒரு தவறான ஒரு விஷயத்தை கேட்கும்போது கோபப்படுதல், கண்டித்தல் அப்படிங்கிறது தான் பாடத்தினுடைய தலைப்பு. இதில் கோவப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டகத்தை எடுத்துக்கலாமாங்கிற ஒரு டைப்பில் அந்த கேள்வி கேட்கும்போது, ஒட்டகத்தை பற்றி உனக்கு என்ன சரியான கோவம் வருது, அது பாட்டுக்கு இருக்கு, அதையும் பற்றி நீ நினைக்கிற, அதையும் நீ ஆட்டையை போடுறதுக்கு எதுக்கு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை ஒரு கண்டிக்கிறாங்க, சட்டத்தையும் சொல்லவும் செய்கிறாங்க. அந்த விஷயம் அந்த ஹதீஸில் இருக்கிறது. 91 ஆகிடுச்சா, அடுத்து 92. ஹதசனா முஹம்மது இப்னுல் அலா, முஹம்மது இப்னு அலா என்பவர் நமக்கு சொன்னார். கால அவர் சொல்லுகிறாரு, ஹதசனா அபு உசாமா, நமக்கு அபு உசாமா என்பவர் சொன்னார். யார் வழியாக சொன்னார்னு கேட்டால், அன் புரைதின், புரைது வழியாக, புரைது என்பார் வழியாக. அவர் யார் வழியாக சொல்கிறாருன்னா, நான் அபி புர்தா, அபு புர்தா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறாருன்னா, நபி மூசா, அவர் அபு மூசாவுடைய சஹாபிவர், அபு மூசாங்கிறவர், அவருடைய மகன் அபு புர்தாங்கிறவர். அபி புர்தா, அபு புர்தா வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அபி மூசா, அபு மூசல் அஷரிம்பாங்கல்ல, அந்த அபு மூசா வழியாக அவர் அறிவிக்கிறார். கால அவர் சொல்லுகிறாரு, சுயிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டார்கள். அன் அஷியா, பல விஷயங்களை பற்றி கேட்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பல கேள்விகளை கேட்குறாங்க. சஹாபாக்கள் ஆளாளுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க, சம்மந்தமில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கரிஹா, அவர்கள் வெறுக்கின்ற செய்திகளை, அண்ணா அஷியா கரிஹா, அவங்களுக்கு பிடிக்காத பல செய்திகளை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்குறாங்க. சுயிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, அன் அஷியா கரிஹா, அவர்கள் வெறுத்த, கரிஹன்னா விரும்பாத, வெறுத்த பல விஷயங்களை குறித்து கேட்கப்பட்டுச்சு. சில கேள்வியில் கேட்குறாங்க, இதெல்லாம் போய் கேட்குறாங்களேன்னு கோவம் வருது ரசூலுல்லாஹ், பிடிக்கலை. அப்படி சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு. ஒரு நாள் ஃபலம்மா உக்ஸிர அலைஹி, அவர்கள் மீது அதிகப்படுத்தப்பட்ட பொழுது, உக்ஸிரன்னா உக்ஸிர சுவாலு, கேள்வி அதிகமாக்கப்பட்ட பொழுது, அலைஹி அவர்களிடத்தில் கேள்வி கேட்குதல் அதிகமாக ஆக்கப்பட்ட பொழுது, கலிப கோபமடைந்தார்கள். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற உருப்படி இல்லாத கேள்வியாக கேட்குறாங்க, அந்த மாதிரி கேட்டு கோபமடைந்தார்கள். சும்மா கால லின் நாசி, கோபத்தில் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சொன்னார்கள், சலூனி அம்மா ஷேத்தும், சலூனி என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். சலூன்னு சொன்னால் சஅல, சஅல என்பதற்கு அமர் இஸ்அல் என்றும் வரும், அல்ல சஅல சால எசாலுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹம்சா நடுவில் இருக்கிறதுனால. அந்த மாதிரி சொன்னான்டா சல், சல் சலா சலு, அப்போ சல் என்று சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம், இஸ்அல் என்று சொன்னாலும் கேள்வி அர்த்தம். ரெண்டுமே கிராமரில் உள்ளது தான். ரெண்டு மாதிரியாக பேசினாலும் அரபு கிராமரில் அடங்கின ஒரு சொல்லுடைய ரெண்டு வடிவம் தான். அப்போ சும்மா கால இன்னாசி, பிறகு மக்கள்கிட்ட சொன்னார்கள், சலூனி என்னிடத்திலே கேளுங்கள். அம்மா ஷேத்தும், அம்மாண்டா அன் ப்ளஸ் மா, அன்னு மா இருக்குது, ஐ நூனா அன் ஒன்று மா ஒன்று. அம்மா என்பது இப்படி தான் சத்து பண்ணி சொல்லுவாங்க. மாம் அல்லதியுடைய அர்த்தம். அனில்லதி ஷேத்தும், நீங்கள் நாடியதெல்லாம் கேளுங்கப்பா. அதை ரொம்ப கேட்டோன்னு கோவத்தில் என்ன வேண்டாலும் கேளுங்க அப்படி சொல்லுவோம்ல, அந்த கோவத்தில் சொல்கிறாங்க. சும்மா காலையில் இன்னாசி, பிறகு மக்களிடத்தில் சொன்னார்கள், சலூனி அம்மா ஷேத்தும், நீங்கள் நாடியதையெல்லாம் கேளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கால ரஜுலுன், அப்போ ஒரு மனிதர் கேட்டார், மன் அபி, என் தந்தை யாருங்கிறார். இதை மார்க்க தொழுகிறது எப்படி, நோம்பு எப்படி, அதை கேட்ட பரவாயில்லை, அதுக்கு தான் ரசூலை அல்லாஹ் அனுப்புகிறான்.
அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எங்கள் வாப்பா யாருங்கிறார். கால ரஜுனுன், ஒரு மனிதர் என்ன செய்யார் கேட்டார், மன் அபி, என்னுடைய தகப்பனார் யார்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூக்க ஹுதாஃபா, உன்னுடைய தகப்பனார் ஹுதாஃபா என்பவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட ஏன் அதை கேட்டார்னு சொன்னால், இது வரலாறுகளில் கூடுதல் விளக்க உரைகளில் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டால், இந்த ஹுதாஃபாவுடைய மகன் தானே இவர் வந்து அந்த ஹுதாஃபாவுடைய தோற்றத்தில் இருக்க மாட்டார். அதனால் ஆளாளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவனுக்கு பிறந்திருக்க மாட்டாப்பா, இந்த ஆளுடைய மகனாக இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அன்றைக்கி இருந்திருக்குது. அதனால் ரசூல் வாயினாலே நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு தான் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், மன் அபி, என் தந்தை யாருன்றாரு. அவர் ஹுதாஃபாவுடைய மகன் என்று தான் அறியப்பட்டும் இருக்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அபூக்க ஹுதாஃபா, உங்கள் வாப்பா வந்து ஹுதாஃபா தான் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.